ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்குது எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான். 2 பொண்ணுங்களுக்கும் காது குத்தி மொட்டை அடிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்னையிலேருந்து திண்டுக்கலுக்கு. திண்டுக்கல்லேருந்து திரும்பி நம்ம அங்கேருந்து கரூருக்கு போகணும். இப்போ 9 நம்ம வந்து இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் ஏறும்போதே பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கேப் புக் பண்ணோம் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக. பட் அங்கேக்குள்ளே 5 பேர் நாங்கள் போனோம். நான், அம்மா, அப்பா, என்னோடய அண்ணன், என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து. ஸோ 5 பேர் ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப கரெக்டாக லேட்டாக ஆகிடுச்சு. ஸோ ரேப்பிடோ புக் பண்ணி எங்கள் அண்ணன் ஒரு பஸ்ஸில் வந்துன்னு நாங்கள் கரெக்டாக போய் பஸ் பிடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு ஒரு 4:30 போல் ரீச் ஆகிட்டோம். இதுதான் வீடோட அவுட்டர். அப்புறம் அங்கேருந்து ஒரு 7 போல் 2 பஸ் அண்ட் ஒரு கார், ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ கோயிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் முதல்ல வந்து மொட்டை அடித்தது வந்து பாப்பாங்களுக்கு. பட் அக்காவுக்கு பூமுடி எடுத்தோம். ஏன்னா 2 பாப்பான்றனால 2 மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்றதுனால எங்கள் அக்கா பூமுடி எடுத்தாங்க. அடுத்து பெரியவளுக்கு தான் மொட்டை அடித்தோம். ரொம்ப அழுது மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவ அழுதா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் சின்னவளுக்கு மொட்டை அடித்தோம். பெரியவளுக்கு 6 வயசு, சின்னவளுக்கு பார்த்திங்கன்னா 2 வயசு. ரொம்பவே அழுதுட்டு அவங்க அப்பா எங்கள் அப்பா மடியிலே உட்காரல, அவங்க அப்பா மடியில் உட்காந்து தான் அடித்தோம். ஏன்னா அந்தளவுக்கு அழக ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் அழுது டயர்டாகி ஒரு ஸ்டேஜில் தூங்கவே ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அவளுக்கு மொட்டை அடித்து முடித்தோம். மொட்டை அடித்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட மடியில் உட்கார வச்சு தான், தாய் மாமா மடியில் உட்கார வச்சு தான் காது குத்தணும். காது குத்தும் போது பெரியவ ரொம்ப அழுதா. பார்த்திங்கன்னா பயம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஜெல்லெல்லாம் தடவுனாங்க வலிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி இருந்தும் அது வந்து பெயின் கொடுக்க தானே செய்யும். ஸோ அவள் ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தா. ரொம்ப சமாதானப்படுத்தி தான் நாங்கள் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருந்தோம். அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒரு காது குத்தும்போது ஏதோ தண்டு சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே காதே வந்துட்டு 3-4 தடவைக்கு மேலே அவர் குத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் பிள்ளை வந்து ரொம்பவே அழுதா. அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி 2 பக்கம் காதையுமே நாங்கள் குத்திட்டோம். அடுத்து வந்து சின்னவளுக்கு குத்தினோம். சின்னவளுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அன்றைக்கி 2 பேருமே அழுதுருக்க மாட்டாங்க இவ்வளோ தூரத்துக்கு. பட் எதனால் அழுதாங்க அப்படின்னா 2 பேருக்குமே அன்றைக்கி செம்ம ஃபீவர். ஸோ அதையும் தாண்டி அவளுங்க இவ்வளோ தூரம் டேக்கிள் பண்ணி இருந்ததே பெருசு. ஸோ மொட்டை அடித்து காது குத்துனா அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அவளுங்க 2 பேரும் போய் தூங்கிட்டாளுங்க. தூங்கினவளுங்க எழுந்துச்சி சாப்பிடக்கூட இல்லை அன்றைக்கி டே ஃபுல்லாக. நாங்கள் தான் சூப்பராக சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் குடல்னு ஸோ சாப்பாடு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ஒரு 5 போல் நாங்கள் கிளம்பிட்டு இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி நாங்கள் அகைன் சென்னை வரணும் அப்படின்றதுக்காக பஸ் புக் பண்ணோம். ட்ரெயின் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம், அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் திரும்பி பஸ் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான், என் ஹஸ்பண்ட், என்னோடய பையன் ப்ளஸ் எங்கள் அண்ணன் சென்னை தான். ஸோ அவங்க எல்லாருமே நாங்கள் இங்கே சென்னை வந்துவிட்டோம். எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய்.